முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த நாளிலே 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதிலுள்ள 7வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு நான் உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதிலுள்ள 7வது வசனம். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார், தேவன் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. வீடுகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைய அடையாளங்களை தருகிறார். நான் பல நேரங்களில் யோசிப்பது உண்டு, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நிலைகள் வளரும் பொழுதிலேயும் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்து நாம் கண்டுபிடித்து விடுகிறோம். அதுபோல் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். நீங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய்யும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய அடுத்தடுத்த நிலைகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு ஏன் என்னால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், என்னுடைய ஃபேமிலி லைஃப்பில், என்னுடைய எக்கனாமிக் பொருளாதார வாழ்வில் அடுத்தடுத்த வளர்ச்சியை பார்க்க முடியலைன்னா, நான் சமயம் கண்டு சமயத்துக்கு தக்க மாறிடுறேன். நீங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய காரியத்தை செய்வது வேறு, சமயத்துக்கு தக்கதாக அல்லது சமயம் கண்டு காரியம் முடிந்த உடனே ஒவ்வொரு இடத்திலிருந்து மாறிப்போவது, இப்படி 2 நிலைகள் இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த வசனம் அடையாளத்தை குறித்த சில பகிர்வுகளை நான் உங்கள் மத்தியில் இந்த நாளில் வைக்க விரும்புகிறேன். லூக்கா 11வது அதிகாரம் அதில் 29வது வசனம். லூக்கா 11 அதில் 29வது வசனம். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர் இந்த சந்ததியார் பொல்லாத அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஜனங்கள் அடையாளம் தேடுகிறார்கள். இயேசுவோடு இருந்தவர்களும் என்ன செய்தார்கள்? அடையாளத்தை தேடிக்கொண்டே இருந்தாங்க. எப்பவுமே ஏதாவது நடக்கணும், எப்பவுமே ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவர்கள் என்ன செய்வாங்க? கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க. பல நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் எங்களுக்கு இப்படிப்பட்ட அவஸ்தைகள், கடினமான சூழ்நிலைகள் வருவது உண்டு. அது எப்படி வரும்னா, ஏதாவது நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். மிஷனரி ஊழியத்தில் நாங்கள் போய் நிற்கும் பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், நாங்கள் அங்கே போய் நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் எப்போது நம்ம கூட இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் நம்ம அவர் கூட இருக்கிறோமான்னு அடிக்கடி நம்ம பார்க்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் பண்டிகை காலமானபடியினால நீங்கள் உங்களுக்கு சமயத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு நேரிடக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு அடையாளத்தை நீங்கள் பாருங்கள். நான் நன்மை செய்வது, ஒரு திராணி உள்ள ஒரு நன்மை செய்வதற்கு என்கிட்ட இப்போ திராணி இருக்குது. பண்டிகை நாட்களை நான் இதை செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அநேக குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்குவாங்க. சேர்த்து வைத்து அதை பண்டிகை நாட்களில், பண்டிகை காலங்களில் ஒவ்வொருத்தருக்காக என்ன செய்வாங்க? அதை விநியோகம் பண்ணுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படி நீங்கள் விநியோகம் பண்ணும் பொழுது, நீங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய்யும் பொழுது கூட நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு தெளிவான அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் கொடுக்கும் பொழுது அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். கூட ஒரு வாசிங்க, 29வது வசனம். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது
அவர் இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஜனங்களை இந்த ஜனங்கள் விபச்சார சந்ததின்னு சொல்லியிருப்பார். இந்த மக்கள் ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, நீங்க உடனே விபச்சார சந்ததினா உடனே அந்த இதை நினைக்க கூடாது. விபச்சார சந்ததியார் என்று அவர் சொல்வதற்கு அந்த இடத்துல காரணம் என்ன? அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் தங்களுடைய காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும், தங்களுடைய தேவைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், ஒரு காரியம் முடிஞ்சுன்னு அதுக்கப்புறம் இயேசு வேண்டாம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் இயேசு வேணும், ஆனால் அற்புதம் நடந்து முடிஞ்சிருச்சு, நான் நினைச்ச காரியம் நடந்துருச்சு, என் பிள்ளையோட திருமண காரியம் முடிஞ்சிருச்சு, என் பையன் நல்ல வேலையில் வெளிநாட்டில் இருக்கிறான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி இயேசு வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அநேக தேவ பிள்ளைகள், நீங்கள் அடையாளத்துக்காக நீங்கள் காத்து கிடந்தீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அடையாளங்கள் இப்போ அவ்வளவு பெரிய அடையாளம் உங்கள் கண்களுக்கு முன்பதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் நீங்கள் செயல்படாமல், இன்னமும் நீங்கள் கர்த்தருக்காக எழும்பாமல், இன்னமும் நீங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை யோசிக்காமல் இருப்பது எப்படி? இந்த பண்டிகை நாட்களில், இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் நம்முடைய மனங்களும் நம்முடைய கரங்களும் திறக்கப்படும் பொழுது நீங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய்யுங்கள். ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து செய்யுங்கள். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, இதில் உள்ள 30வது வசனம், யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? யோனா நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். ஏனென்றால் அவன் நினிவேக்கு பதிலாக தர்சீசுக்கு போற கப்பலில் ஏறி இருந்தான். அங்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? நீ அங்கே போய் அந்த நினிவே மக்களுக்கு அவர்கள் செய்கிற அந்த பாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுவதற்கு, எச்சரிப்பதற்கு. எனக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் இல்லை, அப்படிப்பட்ட மக்கள் இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை பார்க்கறது ரொம்ப எளிதாக இருக்குது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். ஒரு மனுஷனுக்கும் ஒரு பாவத்தை சுட்டி காட்டியாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. உங்கள் மகன் உங்கள் மகள் இந்த மாதிரி ஒரு பாவம் செய்கிறாங்க, உங்கள் பிள்ளையை எச்சரிங்கன்னு ஒரு வீட்டில் சொல்லிட்டாங்க. அடுத்த மாதத்துலேருந்து நேபாள் உள்ளத்துக்கு வந்துருந்து 200 ரூபா கட்டு, முடிஞ்சு. இதுதான் இன்றைக்குள்ள ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யோனாவின் நாட்களில் அந்த ஜனங்களுக்கு யோனாவே ஒரு அடையாளமாய் மாற்றப்பட்டான். ஏன்? அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒன்று, அந்த ஜனங்களுக்கும் நம்முடைய தேவன் ரட்சிப்பை கொடுப்பார் என்று. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சிலரை முன்குறித்து வச்சிருப்பீங்க, இதெல்லாம் தேராது, இதெல்லாம் கணக்கில் இல்லை, இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட போகிறது இல்லைன்னு. அநேக சகோதரிகள் உங்களுடைய கணவனை குறித்து ஒரு மதிப்பு வச்சுருப்பீங்க, அந்த கணவனை குறித்த ஒரு காரியம் வச்சுருப்பீங்க. இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டார், ஏதோ கொஞ்ச நாள் அப்படி இருப்பார், அவ்வளோதான். அப்படி இல்லை. அந்த மனுஷனுடைய உழைப்பு, அந்த மனுஷனுடைய கையின் பிரயாசம், அந்த மனுஷன் வாங்கி கொடுத்த அந்த பொருட்கள், அல்லன்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்பமாக சாப்பிட்றது எல்லாமே அந்த மனுஷனுடைய கையின் பிரயாசம், அவருடைய உழைப்பு. ஆனால் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்புன்னு வரும் பொழுது, பரலோகம்னு வரும் பொழுது அவன் ரட்சிக்கப்படவே மாட்டான் பிரதர். அந்த ஆள் திருந்தவே மாட்டார், அவர் இப்படித்தான் இருப்பார். நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அந்த அடையாளம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் யாருக்காக இத்தனை வருஷம் ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ, நீங்கள் எந்த மகனுக்காக, எந்த மகளுக்காக, எந்த கணவருக்காக, எந்த மனைவிக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு அடையாளம் உங்களுக்கு முன்பதாய் கொடுக்கப்படுகிறது. தேவன் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை தரப்போகிறார். ரட்சிப்பு தான் அந்த விலையேற பெற்ற அற்புதம். ரட்சிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எனக்கு அநேக ஜனங்களை தேவன் ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி இருப்பதும், அவர் தன்னுடைய மந்தைக்குள் அவர்களை சேர்த்து கொண்டதற்கும் ஒரே காரணம், அவர்களை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே அவர் முன்குறித்தது மாத்திரமல்ல, அவர்களின் மேலே ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க சோர்ந்து போயிட்டீங்க, நீங்க ஓஞ்சு போயிட்டீங்க. ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஒரு நாளும் அவனை மறக்க மாட்டார். அவன் எங்கே போனாலும் சரி அவனை ரட்சித்து அவனை அவருடைய பழைய ஸ்தானத்தில், பழைய நிலையில் கொண்டு கர்த்தர் நிறுத்துவார்.
நீங்கள் யாரையாவது உங்களுடைய வாழ்வில் இவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள், இது தேராதவர்கள்னு வச்சிருக்கிறீங்கன்னா எழுதி வைத்து கொள்ளுங்க. இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாக ஆண்டவரே அவர்களை சந்திப்பார், அவர்களை ரட்சிப்பார். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். அவர்களுக்கு நல்ல சத்தியத்தை கொடுங்க. எனக்கு அந்த சகோதரர்களை பார்த்தோன்னா சந்தோஷம்னா தாங்க முடியாது. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்கள்ட்ட நம்ம ஒரு ஆள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் நான் விடமாட்டேன். நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட, வா உன் கதை எனக்கு சொல்லு. நான் எங்களுக்கு கடன் தீர்ந்துட்டுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை வீடு தேடி போய் என்ன செய்வேன், உன் கடன் எப்படி தீர்ந்துச்சு. ஏன்னா கடன் தீர்றதுன்றது என்னது, அவர் மனசு வைக்கணும். இல்லைன்னா உங்கள் கடன் தீராது, ஷிஃப்ட் ஆகும். என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய கடன் எழும்பி ஒரு பேங்குக்கு போகும், இங்கே இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எழும்பி இன்னொரு பேங்குக்கு தான் போகும். அதுக்கு பேர் கடன் தீர்றதில்லை. கடன் தீர்றதுன்னா முழுமையாய் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அந்த முழுமையாய் அந்த கடனில் உள்ள எல்லா பாரத்தையும் முடித்து வெளியே வரணும். இன்றைக்கி அநேக குடும்பங்கள், அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கடன் வாங்கும் பொழுது வேகமாய் வாங்கிடுகிறீங்க, சமயம் கண்டு விளையாடுறீங்க. சில குடும்பங்களில் போய் உங்கள் பிரச்சனைகளை சொல்கிறீங்க. கடன் வாங்கும் பொழுது, ஐயோ என் வாழ்க்கையில் உங்களை சந்தித்தது ஆண்டவர் என்னை காலையில் தான் என்கிட்ட பேசினார் அப்படிலாம் சொல்லி உங்கள் சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட கடன் கேட்பாங்க. கொடுக்காதீங்க. கடன் கேட்பாங்க. கடன் கொடுக்கும் முன்பதாக அவனுடைய சூழ்நிலைமை என்ன, அவனுடைய காரியம் என்ன. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடன் பிரச்சனையினால் கடனுக்கு உதவி செய்ய போய் இதே நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் உடைந்து போய் உருக்குலைந்து எல்லாவற்றையும் இழந்து, பிரதர் என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து நகையெல்லாம் எடுத்து இவங்களுக்கு கொடுத்தேன் பிரதர், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி அவர்கள் ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறாங்க. எங்கள் நிலைமை பரிதாபமாக இருக்குது. 34 வயதாகியும் என் பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுக்க என்னால் முடியலை பிரதர். அதுக்கு ஒரே காரணம் ஒரு பேப்பரில் நான் போட்ட கையெழுத்து. எத்தனையோ குடும்பங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா, என் வாழ்வில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை உங்களுக்கும் தருவார். அவர்களுடைய வாழ்விலையும் உங்களது கடன் வாங்கினவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த பணத்தை திரும்ப கொடுப்பதற்குரிய காரியங்களை செய்வார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோனாவுடைய வாழ்க்கையில் அந்த 3 நாட்கள் அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தான். 3 நாட்கள் எங்கே இருந்தார்? அவர் மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இருந்தார். மீனுக்கு வயிற்றிலிருந்து வெளியே வந்துட்டார். அதே போல் மனுஷகுமாரனும் 3 நாட்கள் எங்கே இருந்தார்? தொங்க விட்டுருந்தாங்க. நம்முடைய பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் அவரை என்ன செய்தாங்க? அடித்து தொங்க விட்டாச்சு. ஆனால் சரியாக 3வது நாள் அவர் என்ன செய்கிறாரு? அந்த கல்லறையிலேருந்து என்ன செய்கிறாங்க? வெளியில் வர்றாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 3 நாட்கள் யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவன் வெளியில் வந்தது அங்கே அந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய அடையாளம். அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு அது ஒரு காரணம். 3 நாள் ஒரு மீனுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போய் இருந்துட்டு மீனுக்கு வயிற்றுக்குள்ளேருந்து திரும்ப வெளியில் வர்றார். அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், அவனுக்காக ஒரு ஆயத்தம், அவனுக்காக ஒரு மீன், அவனுக்காகவே சில ஆயத்தங்களை அந்த மீனுக்குள்ளே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் நிறைய ஆயத்தங்களையும் நிறைய அடையாளங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், இதுதான் யோசித்து கொண்டே இருக்கிறோம். சங்கீதம் 74 அதில் 9வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 74:9, எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். நாங்கள் நம்பிட்டு இருந்த ஒரு அடையாளமும் இப்போ இங்கே இல்லை. அடுத்தது தீர்க்க தரிசியும் இல்லை. கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது எந்த தீர்க்க தரிசியும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் ஆண்டவரோடு பேசும் பொழுது அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். வசனத்தினூடாக பேசுவார், சம்பவங்களினூடாக பேசுவார், சில காட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பார், சில சொப்பனங்களை உங்களுக்கு காட்டுவார். அவர் உங்கள்கிட்ட பேசுவார். வசனம் சொல்லுது, எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எது வரைக்கும் என்று, இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் போகும் அதை அறிஞ்சு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? சமயத்துக்கு ஏற்றபடி காரியத்தை செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகளுக்காக நீங்களே ஜெபிங்க.
வசனத்தின்படி நீங்களே ஒரு தீர்க்கதரிசி தான். பிரச்சனைகளுக்கு அடையாளங்களை தேடுறதை விட்டுட்டு நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எனக்கு எத்தனையோ குடும்பங்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெப குறிப்புங்கிற பேரில் கஷ்டப்படுவதை நான் பார்க்கிறேன். திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும். ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்களோடு பிரத்யட்சமாய் வெளிப்படுவார். எந்த ஒரு மீடியேட்டர் தேவையில்லை, எந்த ஒரு மனுஷனும் தேவையில்லை. எனக்கு அநேகர் நீங்கள் சொப்பனங்களை பார்க்குறீங்க, அதனுடைய அர்த்தங்கள் புரியாமல் தவிக்கிறீங்க. அநேகரோடு கர்த்தர் முகமுகமாக இடைபடுகிறார். அநேகரோடு நீங்கள் ஜெபித்து கொண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதிகாலை நேரங்களில் நல்ல ஒரு மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, ராத்திரி நேரத்தில் பக்கத்தில் பைபிளும் நோட் புக்கும் பெண்ணும் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களாம். நான் அப்போ சொன்னேன், ராத்திரி இருந்து கவிதை எழுதுவீங்கன்ட்டு. இல்லை, ராத்திரி சேனத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுவார், நான் எழுதி வச்சுருப்பேன். 2 நாள் 3 நாள் கழிஞ்சு பார்த்தா அந்த சம்பவம் அப்படியே நியூஸ் பேப்பரில் வருதுங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி தன்னுடைய நாமம் உயர்ந்தது என்பதை, தன்னுடைய பிரசித்தி பெற்ற அந்த நாமத்தை அவர் உயர்த்துவதற்காக தன்னுடைய மகிமையை அவர் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய பிள்ளைகளினூடாக அதை இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த நினிவேக்கு யோனா எப்படி ஒரு அடையாளமாய் இருந்தாலோ அதே போல இயேசு நமக்கு ஒரு அடையாளமாய் மாறிவிட்டார். அடுத்தது, இயேசு நமக்கு ஒரு அடையாளமாய் மாறினது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன பண்ணிட்டாரு? அவரை விசுவாசிக்கக்கூடிய நமக்கு சில அடையாளங்களை கொடுக்கிறார். அவர் நமக்கு ஒரு அடையாளமாக மாறிட்டாரு. இப்போ என்ன செய்கிறாரு? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணுகிறாரு? ஒரு அடையாளத்தை, விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கான அடையாளம்னு சொல்லி பரிசுத்த வேதத்தில் கொடுத்துருக்கக்கூடிய காரியங்களை ஒரு தடவை கூட படிக்காத ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒரு தடவை கூட என்ன செய்ய மாட்டாங்க? படித்து பார்க்க மாட்டாங்க. நம்ம படித்து பார்க்கலாமா? மார்க் 16 அதில் உள்ள 17வது வசனம் சேர்ந்து படிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடியவர், இயேசுவை விசுவாசிக்கக்கூடியவர்களால் இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன? இதில் உள்ள எந்த சாப்டருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவோம்? இப்போ பிசாசு துரத்தணும், உடனே அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அந்நிய பாஷை பேசணும், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். ஏன்னா அவருக்கு தெரியும், இப்போ இருக்கக்கூடிய இந்த அடையாளங்கள் நான் சமயத்துக்கு ஏற்றபடி என்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இனி நீங்கள் காலம் செல்லாது, எல்லாம் ரெடியாக இருக்கணும், ப்ரிப்பரோடு இருக்கணும். பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய செயல்பாடுகள், இதெல்லாம் அவருடைய வருகை தாமதித்தால் தான் செய்ய முடியும். ஆனால் கர்த்தருடைய வருகை வந்தால் நீங்களும் நானும் போவோமா? அதுதான் முக்கியம். அவருடைய வருகையில் உங்களுக்கு பங்கு உண்டா? இந்த அடையாளங்கள் உங்களுக்கு கண்களுக்கு முன்பு நேரிடும் பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி செய்யுங்கள். இதுவரைக்கும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஞானஸ்நானத்தை எடுக்காம முரண்பட்டு இப்படி இல்லை அப்படி இல்லை, அது அப்படி சொல்லப்பட்டு அப்படிலாம் இல்லை. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். ஒருத்தர் கேட்டார், வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா சபைக்கு கீழ்ப்படியணுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியல, உங்கள் சபைக்கு தான் கீழ்ப்படுகிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காரியங்கள். புரியுதா உங்களுக்கு? அது நமக்கு சாப்டர் இல்லை, ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் பின்பற்றுவதற்கு, இதை கடைபிடிப்பதற்கு நீங்கள் முன் வாருங்கள். காரணம், இந்த அடையாளங்கள் இப்போ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களும் கண்களுக்கு முன்பு நிற்குது. ஒவ்வொரு நாளும் பேப்பரை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது.
ஸோ இந்த அடையாளங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சமயத்துக்கு ஏற்றபடி தேவனை பலமாய் பிடித்துக் கொள்வது, வசனத்தை பலமாய் பிடித்துக் கொள்வது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழுகிற நாட்களில் அவருக்காக எதையாகிலும் சாதிக்க வேண்டும். இந்த பண்டிகை நாட்களில் எப்படியாகிலும் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மன வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த பண்டிகை நாட்களில் நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நமக்கு கைக்கு நேரக்கூடிய காரியங்களை நாம் செய்வோம். அடையாளத்தை எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த அடையாளம் ஆவிக்குரிய அடையாளமாக இருக்கட்டும், அந்த அடையாளம் ரட்சிப்பின் அடையாளமாக இருக்கட்டும், அந்த அடையாளம் நன்மை செய்யக்கூடிய அடையாளமாக இருக்கட்டும். விசேஷமாக ஒரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். ரொம்ப இன்னைக்கு காலையில் இந்த 4 வசனங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ளால ஒரு பெரிய ஒரு பாரத்தை கொண்டது. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் அதில் உள்ள 6 முதல் 10 வரைக்குள்ள வசனங்கள். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இந்த 4 வசனங்களும் இந்த பண்டிகை காலங்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில தான தர்மங்கள், சில நன்மைகளுக்கான ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒவ்வொரு வரிகளுக்குள்ளேயும் ஆண்டவர் நமக்கான ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். அதில் கடைசியாக என்னுடைய செய்திக்குள்ளிருந்து கடைசியாக முடிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், நல்ல கவனிங்க, யாவருக்கும் விசேஷமாக, எப்படி விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யப்படும். பரிசுத்தவான்களை உபசரிப்பதில் நம்ம எப்படி இருக்கணும்? முந்திக் கொள்ளணும். இந்த நாட்களில் நன்மை செய்து கொண்டே இருங்க. பண்டிகை நாட்கள் நன்மை செய்யுங்க. முகம் தெரியாதவர்கள் வந்தாங்களா, உங்களை தேடி வந்து ஒருத்தவங்க ஒரு உதவி கேட்குறாங்களா, பசின்னு வர்றாங்களா, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். நீங்கள் விதைக்க விதைக்க என்ன செய்யலாம்? அறுக்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, விதைப்பதற்கு நீங்கள் முன் வாருங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பது எல்லா அடையாளங்களும் வந்து விட்டது. சமயத்துக்கு ஏற்றபடி உங்களை ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுங்க. மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புகிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. ஒரே ஒரு விஷயம், உங்களை என்ன செய்யுங்க? கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். ஒரு ஸ்டெப் நீங்கள் விட்டு கொடுக்கலாமே. என்று சொன்னால் இன்றைக்கு அநேக வியாதிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அநேகருடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளி தேசங்களுக்கு நாங்கள் போகும் பொழுது அங்கே ஜெபக்குறிப்புகளை தாங்கன்னு கேட்டு வந்தாச்சுன்னா எல்லா ஜெபக்குறிப்பும் பாருங்கள், அவங்க அனுப்பக்கூடிய 100 ஜெபக்குறிப்பு இருக்குன்னா 100 ஜெபக்குறிப்புமே விசா பிரச்சனை, எனக்கு இது வேணும், சம்பளம் கூடணும், வீட்டில் லோன் எடுத்துருக்கிறேன், ஊரில் பிரச்சனை, இதே தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவியை தாங்க, நான் ஆவியில் நிரப்பப்படணும், நான் அந்நிய பாஷையில் நிரப்பப்படணும், உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும், என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட உன்னதமான அடையாளங்களை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதனால தான் இந்த பரலோக சொந்தங்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஜெப ஆவியை தாரும், என்னுடைய வாழ்வில் நீர் அபிஷேகத்தை தாரும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அது உங்களுடைய பலகீனங்களை மாற்றும். எத்தனையோட வாழ்வில் எழும்ப முடியாமல் இருக்கக்கூடிய நிலைகளில் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள அந்த பலகீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குவதற்கு காரணம் அவருடைய அபிஷேகம். நம்ம கேட்கலாமா, ஆண்டவரே நீர் என் மேலே ஒரு அபிஷேகத்தை தாரும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், நான் அடுத்த நிலைக்கு கடந்து செல்லணும், என்னுடைய கையின் பிரயாசம் வளரணும், நான் அடுத்தவரிடத்தில் கையெண்டக்கூடாது, எந்த நிலைமையிலையும் நான் உண்மை மாத்திரம் ஆராதிக்கணும், உண்மையே நம்பி இருக்கணும். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கான ரட்சிப்பு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கான ஆவிக்குரிய நன்மைகளை நான் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். நான் நேரடியாக உம்மிடத்தில் பேசணும், நான் உம்மிடத்தில் நேரடியாக பேசணும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்படியே எழும்புவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா, நீர் எங்களோடு பேசும். இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்களை எங்களுக்கு தாரும். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும்
பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பா, இதுவரைக்கும் நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை இல்லாத மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். இதுவரை நாங்கள் கண்டிராத நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போம். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் செய்யுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளிலையும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நான் விதைக்கிறத மட்டும்தான் அறுக்க முடியும். நான் எதை விதைக்கிறேனோ அதைத்தான் நான் அறுக்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு விதைப்புக்கு நேராய் நீர் என்னை பயன்படுத்தும். இந்த அடையாளங்கள் எல்லாம் என் குடும்பத்திற்குள்ள, இந்த அடையாளங்கள் எல்லாம் எங்க ஊழியத்துக்குள்ள, இந்த அடையாளங்கள் எல்லாம் எங்களுடைய வேலைகளில ஆண்டவரே அது உண்டாகட்டும். அப்பா, ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபருக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு பெரியவர்களுக்காக, ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை இந்த ஜனங்களுக்கு, இந்திய தேசத்திற்கு, நேபாள் தேசத்திற்கு, இலங்கை தேசத்திற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அடையாளத்தை பார்க்கவில்லை. நாங்கள் தீர்க்கதரிசி எங்களிடத்துல இல்லப்பா. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். வசனம் சொல்லுகிறது, தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். இந்த வசனத்தின் வெளிச்சத்துல இயேசுவே புகலிடம் என்று சொல்லி உம்மை மாத்திரம் நம்பி, உம்மை மாத்திரம் ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய கரத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகட்டும். பலகீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நிறைஞ்ச மனசோடு இவர்களை மனதார நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலையும் கூட ராஜா, ஜெபிக்க கேட்ட அநேக பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உம்முடைய மகிமை உள்ள காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, முதியோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீனியர் சிட்டிசன், அங்கிள், ஆண்டி, ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பலகீனமான நாட்கள்ல ஆண்டவரே, அவர்களுடைய வயது நிமித்தம் சில பலகீனங்கள் இருந்தாலும், வயது நிமித்தம் சில ஆண்டவரே கஷ்டங்கள், சோர்வுகள் இருந்தாலும், உம்முடைய பரத்திலிருந்து, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல பரிசுத்தவான்களை உபசரிக்கக்கூடிய நல்ல ஜனங்களை கர்த்தர் நீர் எழுப்பி தாரும். விசேஷமாக ஆண்டவரே, நேபாள் கிறிஸ்துமஸ் பரிசுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆண்டவரே, சுகபத்திரமாய் இவர்கள் வீடு போய் சேர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்கான அடையாளங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்ட வார்த்தையின்படி சமயத்துக்கு ஏற்றவை இன்றைக்கே செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். கிருபை பாராட்டும். நன்மை செய்வதில் நாங்கள் ஆண்டவரே ஒரு மிகுந்த ஒரு சாட்சி உள்ளவர்களாய், நன்மை செய்வதில் நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் எங்களை தூக்கி நிறுத்தும் அப்பா. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.